விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். அமைதி. என்ன மாதிரியான டெம்பரமெண்ட்டில் நம்ம போனாலும் அமைதி. ரெண்டாவது அவங்க காட்டுற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அமேசிங்காக இருக்கும். சில தியான கூடங்கள் உண்மையான தியானத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு நிறைய காசு சம்பாதிங்க, நிறைய நாடுகளை சுற்றி பாருங்கள். அதில் மெயின் நாடாக ஜப்பானை வச்சிங்க. சரியா? ரெண்டாவது விஷயம், ஹாஸ்பிட்டாலிட்டி பேசும்போது நான் பார்க்குற மனிதர்கள் இவங்க உலகத்திலேயே அமைதி அமைதி அமைதின்னு சொல்லுவாங்க. வாழ்கள முடல அமைதி. அந்த அமைதி சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அந்த அமைதி எப்படி ஒரு வாழ்வளமுடன் தியானம் போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு அந்த வகுப்புகளில் அந்த அமைதி அமைதி அமைதின்னு சொல்லும் போது ஒரு அமைதி வருதோ, அது அந்த நாடு வச்சிருக்குன்னு தோணும். ஒரு பெரிய யூஎஸ்பி என்னை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்னா ஒரு அமைதி. அதுக்கு நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கணும், கஸ்டமர் சர்வீஸ். வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்னால் அந்த ஜப்பானீஸ் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட் சர்வீஸாக இருக்குது. அவங்க ஒரு ட்ரெண்ட் செட்